Hello 5th standard students. So இன்னைக்கு நாம பார்க்க போறது first prose in English. It is man versus nature. மனிதர்கள் man versus nature இயற்கை. Okay, so before starting this I want to say something about இந்த லெசனை எப்படி படிக்க போறோம் அப்படின்ற கைட்லைன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணுங்க. அப்போதான் உங்களால் ப்ராப்பராக படிக்க முடியும். ஓகே, இப்போ நான் ஒரு லைனாக படிக்கும்போது நடுவில் இம்பார்ட்டண்ட்டான ஹார்ட் வேர்ட்ஸ் அண்ட் அதோட மீனிங் சொல்லுவேன். அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கோங்க. செகண்ட் திங், நான் படிக்கும்போது மெதுவாக தான் படிக்க போகிறேன். பிகாஸ் ஆஃப்டர் அ லாங் ஹாலிடேஸ் யூ ஆர் ஆல் கோயிங் டு ஃபாலோ அப் வித் யுவர் லெசன்ஸ். அதனால நான் படிக்க என் கூடவே சேர்ந்து படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் படிக்கிறத அப்படியே வீடியோ மாதிரி பார்க்காதீங்க. ஓகே, டோன்ட் see the video as it is. Just try to learn and read along with me. Okay, so before we start the lesson man versus nature, let's know something about the earth. Okay, earth is the only planet which has life. How many planets are there in the universe? Just check how many planets are there. 8 or 9? Answer me in the WhatsApp group. Okay, so among the planets that is available in the universe, earth is the only planet which has life. நிறைய planets, okay, எத்தனை planets நீங்கள் எனக்கு சொல்ல போகிறீங்க. அதில் earth மட்டும்தான் லைஃப் இருக்கிற பிளானட். லைஃப் மீன்ஸ் அதில் தான் நிலம், நீர், காற்று, நெருப்பு, அந்த மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ் வாழறதுக்கான ஆல் டைப் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் earthல மாத்திரம்தான் இருக்குது. ஓகே, insecticides are suspected to cause birth. Insecticides are suspected. Say for example, உங்களால் இந்த வேர்டு ஹார்ட் வேர்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா just study like this. in, in, sec, sec, insect, insect, t வரைக்கும் insect, ti, t, cic, des. அப்போ எப்படி படிப்பீங்க? insecticidsன்னு படிப்பீங்க. ஓகேவா? அந்த அளவுக்கு உங்களுக்கு படித்தா கூட ஐ எம் ஃபைன். ப்ராப்பர் ப்ரனன்சியேஷன் insecticides. ஓகே, சேம் ஃபார் suspected, sus, sus, pect, pet, suspect, ted, எப்பயுமே ted வந்தால் டெட்ன்னு தானே வரும். suspected. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வேர்ட்ஸும் அந்த மாதிரி ஜாயின் பண்ணி படிச்சிங்கன்னா ஹார்ட் வேர்ட்ஸுன்றது ஹார்ட் வேர்ட்ஸ் மாதிரியே இருக்காது. Okay, so you will try learning like that. Okay, good. So every in the insecticides-னால பிறக்கும்போதே பர்த் டிஃபெக்ட்ஸோட கேன்சரோட பிறக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கன்ட்டு சஸ்பெக்டட் சந்தேகிக்கிறாங்க. சஸ்பெக்ட் மீன்ஸ் சந்தேகம். Every day 40,000 children die from preventable diseases. Preventable-னா தடுக்கக்கூடிய, diseases-னா நோய். ஒவ்வொரு நாளும் அரவுண்ட் 40,000 சில்ட்ரன் ப்ரிவென்டபிள் தடுக்கக்கூடிய நோயினால் இறந்து போகிறாங்க. வி யூஸ் 100 million tons of paper annually, yearly, consuming more than 2,000 million trees. ஒரு 100 million tons of பேப்பரை வருஷத்துக்கு நாம் உபயோகிக்கிறோம். அதை பண்ணுறதுக்கு 2,000 million மரங்களை நாம் அழிக்கிறோம் ஆஸ் அ ஹியூமன் பீயிங். ஸோ யூ அண்டர்ஸ்டுட் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்ட்டு. மேன் வர்சஸ் நேச்சர். நேச்சரை மேன் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு தான் பார்த்துக்கிறோம். அதுலேருந்து நம்ம நிறைய கற்றுக்கணும் மேன் வர்சஸ் நேச்சரில். இப்போ இந்த பாடம் படிச்சுட்டு வி ஹாவ் டு சேஞ்ச். படிக்கிறது, ஸ்கூலுக்கு போகிறது எல்லாமே லைஃப்கான பாடங்கள். நிறைய விஷயம் கற்றுக்கிறதுக்கு தான். ஓகே, அதனால் நாம் இந்த லெசன் படிச்சுட்டு இதுலேருந்து என்ன கற்றுக்குறோம்? ஹார்ட் வேர்ட்ஸ் கற்றுக்குறோமா? மீனிங்ஸ் கற்றுக்குறோமா? ஸ்பெல்லிங் எழுத்து கூட்டி படிக்கிறதுக்கு கற்றுக்குறோமா? இங்கிலீஷ் ஈஸியாக படிக்கிறதுக்கு கற்றுக்குறோமா? லெசன்லேருந்து லைஃப்க்கு ஏதாவது மாரல் கற்றுக்குறோமா? எல்லாமே அடங்கியிருக்கு. ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த லெசன். God in his heavenly abode. அபார்டுன்னா வீடு. ஓகே, ஹெவன்லி அபார்டு. அவங்க ஹெவனில் இருக்க வீட்டில் அனௌன்ஸ் பண்ணுறாரு his departure to earth. ஏர்த்துக்கு போகிறேன் அப்படின்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. The angels around him could not understand. அவரை சுற்றி இருக்கிற ஏஞ்சல்ஸ்க்கு புரியலை. Why God? They queried. Queriedனா questioning. கொஸ்டின் பண்ணுறாங்க. Why God அப்படின்ட்டு.
Even without going to Earth, you know what is happening out there in that planet. We know that you are present everywhere. ஸோ நீங்கள் அந்த பிளானட்டுக்கு போகாமே அங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தான் தெரியுமே, நீங்கள் தான் எல்லா இடத்துலையும் இருக்கீங்களே அப்படின்னு ஏஞ்சல்ஸ் கேட்குறாங்க. The cry of my creation reaches my ears, he said. Let me go and personally listen to their grievances. Grievancesனா என்ன? Griefனா என்ன? ஏதோ சோகம். Grievances அப்படின்னா அந்த சோகத்தை சொல்லி தீர்க்கிறது, which is like complaining. Okay, complaints. Okay, ஸோ எனக்கு அந்த ஏர்த்தில் நான் படித்த அந்த க்ரியேஷன்ஸ்லாம் எனக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் பர்சனலி போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு காட் சொல்கிறார். God came disguised as an old man. Disguisedனா மாத்து வேஷம், மாறு வேஷத்தில் வராரு. As an old man and stood on the banks of the river. The river recognized God and the waters came splashing and leaping towards him. How do you do, my beloved river? Asked God. Are you flowing throughout the year and providing good clean water to all the living? God வந்து அந்த கடல், பேங்க்ஸ் ஆஃப் த ரிவர் அப்படின்னா ஆத்தோரம். ஆத்தோரத்தில் வந்து கேட்குறாரு, எப்படி இருக்க யாரு, நல்லா இருக்கியா, ப்ராப்பரான குடிநீர் தரியா, க்ளீனான வாட்டர் தரியா அப்படின்ட்டு. The river started crying. How can I? The river lamented. Just have a look at me. Look at the wastewater from the city drainage floating on my back. I am stinking and I feel sick. See how black I am because of the industrial waste. Even on my bank, one can see how people dump the waste products. People use my waters to bath, wash clothes and bath their animals. How can I remain clean? புரியுதா? ஸோ நீங்கள் ஆற்றுல போனால் மக்கள் நம்ம இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரீஸில் இருக்க வேஸ்ட் எல்லாம் அதுக்கு தான், கழிவு நீர்லாம் அதுக்கு தான் அனுப்புகிறாங்க. ஸோ அதுதான் வந்து ரிவர்ஸ் சொல்லி புலம்புது. என்னை பாருங்கள், நான் எவ்வளோ நாற்றம் அடிக்கிறேன், இண்டஸ்ட்ரி வேஸ்ட் எல்லாம் என்னக்கிட்ட தான் தள்ளி விடுறாங்க, நான் ரொம்ப கருப்பாயிட்டேன். என்னோட ஆத்தோரம் கூட பாருங்கள், எல்லாரும் குளிக்கிறாங்க, அனிமல்ஸை குளிப்பாட்டுறாங்க, நான் எப்படி க்ளீனாக இருக்க முடியும் அப்படின்னு அது புலம்பிச்சு. God remained silent. He let the river wail for some time. Wailனா சொல்லி புலம்புறது. Then he turned and looked at the land. The land was waiting for the signal from God. Immediately rose up like a mound and bowed before God. ஸோ லேண்ட் பக்கம் அவர் திரும்பி பார்க்குறார். சரி, ரிவர் புலம்பிருச்சு, அட்லீஸ்ட் லேண்டாவது நல்லா இருக்கா என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு அவர் திரும்பினது தான் தாமசம். லேண்ட் எப்படா வெயிட் பண்ணுவார் திரும்புவார் காடுன்ற மாதிரி பொங்கி எழுந்துருச்சு மலை மாதிரி. How are you, dear land? Asked God. Is it all well with you? No, my God, said the land. In fact, I was hoping to meet you and tell my woes. Woesனா என்ன? வலிகள், கவலைகள், கஷ்டங்கள். In the beginning, you created me to be fertile and fruitful. Fertileனா வளம் மிக்க. ஃப்ரூட்ஃபுல்னாக்க, ஃப்ரூட்ஃபுல்னா ஃப்ரூட்ஸ்னா என்ன, லிட்ரல் மீனிங் பழம். ஃப்ரூட்ஃபுல்னா பலன் தர மாதிரி. But the human beings went away from your purpose and showed no interest in my forest and vegetation. Agricultural lands are turned into factories and industries, estates and buildings under the name of modernization. These men have filled my body with chemicals and explosives, insecticides and fertilizers. ஸோ லேண்ட் என்ன சொல்லுதுனாக்கா, இல்லை கடவுளே என்னை பாருங்கள், நீங்கள் எதுக்காக என்னை படைச்சிங்களோ அந்த படைப்புக்கான அர்த்தம் மனிதனுக்கு தெரியவே இல்லை. நீங்கள் கொடுத்துருக்க இந்த காடு, வளங்கள், விவசாய நிலங்கள் எல்லாத்தையும் ஃபேக்ட்ரிஸாகவும் இண்டஸ்ட்ரீஸாகவும் மாற்றிட்டாங்க. எல்லாரும் என்னை கூறு போட்டு எஸ்டேட்ஸ் பண்ணுறாங்க, ரியல் எஸ்டேட்ஸ், பில்டிங்ஸ், அந்த மாதிரி மாடர்னைசேஷன் அப்படின்ற, அதாவது மாடர்னாக நாங்கள் மாறுறோம் அப்படின்ட்டு என்னை எல்லாருமே என்னோட வளங்கள் எல்லாத்தையுமே அவங்க அழிச்சிட்டாங்க. எனக்கு எல்லாத்துலேயுமே கெமிக்கல்ஸோ தேவையில்லாத எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், ஃபர்டிலைசர்ஸ், அதாவது உரங்கள்ன்ற பேரில் கெமிக்கல்ஸ் எல்லாமே பண்ணி என்னை பொல்யூட் பண்ணிட்டாங்க. எனக்கு எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ்க்காக மைனிங் பண்ணுறேன், அது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நோண்டி எடுத்துட்டாங்க. ஹெல்ப் மீ காட், cried the land. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க காட் ப்ளீஸ் அப்படின்ட்டு நிலமும் அழ ஆரம்பிச்சது. God remained silent. He took a deep breath and inhaled the cool air that was blowing around him.
He started to cough. The wind, which was waiting in line to speak to God, immediately took the cue and started his speech. கடவுள் ரொம்ப அமைதியாக இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தார். அப்படின்ட்டு என்னடான்ட்டு அப்படியே டீப் பிரீத் விட்டுருப்போ அவர் அங்கே காற்றை சுவாசித்து இரும்ப ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ விண்ட் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தது, அதாவது காற்று எப்படா காட் கிட்ட சொல்லி புலம்பலான்ட்டு. உடனே ஆரம்பிச்சிருச்சு. Forgive me my God, என்னை மன்னிச்சிடுங்க, நான் தான் நீங்கள் இரும்புறதுக்கான ரீசன். The inventions and discoveries of man have multiplied. The automobiles like buses, cars and bikes used by man for transportation lets out smoke which is poisonous and injurious to health. Smoke emanating from the factory Smoke emanating from the factory pollutes me. The poisonous gases from the air conditioners and refrigerators add to the danger. The rubbish dumps mount up like hills, attracting flies and various other airborne diseases. Pure oxygen has become a rarity. The day is not too far when man will have to carry oxygen packets just like water bottles for his every existence. I am helpless. ஸோ காற்று என்னெல்லாம் சொல்லி புலம்புதுன்னு பார்த்தீங்களா? நான் படிக்கும்போதே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஆட்டோமொபைல்ஸ் சொல்கிறாங்க, மேன் இன்வென்ஷன்ஸ் அண்ட் டிஸ்கவரிஸ் பற்றி சொல்கிறாங்க, பஸ், கார்ஸ் அண்ட் பைக்ஸ் பற்றி சொல்கிறாங்க. ஸோ இந்த இங்கிலீஷை நீங்கள் லைன் பை லைன் இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷனோடு படிக்க ஆரம்பித்தாலே உங்களுக்கு அதோட மீனிங் ஈஸியாக உங்கள் லாங்குவேஜில் புரிகிற மாதிரியே புரிய ஆரம்பிச்சிடும். இட் இஸ் நோ டிஃபிகல்ட். ஓகே சில்ட்ரன்? ஸோ விண்ட் என்ன சொல்லுதுன்னா, மனுஷங்க எல்லாரும் பஸ்ஸு, காரு, பைக்குன்னு மாடர்னாக எல்லாரும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா வீட்டில் வேற போதாத குறைக்கு ஏசி, ரெஃப்ரிஜிரேட்டர்ன்ட்டு நிறைய விஷயங்க அவங்களோட மாடர்னைசேஷன் அண்ட் கம்ஃபர்ட்டுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேருந்து வர கேஸஸ் எல்லாமே சேர்ந்து என்னோடதில் கலக்குது. இது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஏதாவது வேஸ்டேஜஸ் இருக்குனாக்கா அதை ப்ராப்பராக டம்ப் பண்ணாமல் மலை மாதிரி ஒரு இடத்துல கொட்டிடுறாங்க. அதுலேருந்து இன்செக்ட்ஸு, ஃப்ளைஸு எல்லாமே சேர்ந்து ஆக்சிஜனோட நல்ல தன்மையையும் கெடுத்து விட்டுடுது. கூடிய சீக்கிரம் மனுஷங்க எல்லாரும் ஆக்சிஜன் பேக்கெட்ஸை வாட்டர் பாட்டில்ஸ் மாதிரி எடுத்துட்டு சுத்த போகிறாங்க. ஐ எம் ஹெல்ப்லெஸ், எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை அப்படின்ட்டு. காட் ரிமைன்ட் சைலண்ட். ஹி அண்டர்ஸ்டுட் த agony. agonyன்னா என்ன? வலி. ஓகே, இவங்க எல்லாரும் புலம்புறதை கேட்டு அதோட வலி அவர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சார். He was about to leave the earth when man arrived. He was gasping for breath. gaspingனா அப்படின்னாக்கா இந்த ஓடிட்டு மூச்சு வாங்குவாங்களா அப்படின்ட்டு அந்த மாதிரி. Excuse me, are you God? He questioned. God nodded. I'm happy you had the time to notice me, he said. Since I saw the river, the land and the wind talking to you, I guessed you might be God, said the man, and asked, Can I present my case? Go on, said God. I am listening. ஸோ காடை பார்த்து ஒருத்தன் ஓடி நீங்கள் தான் கடவுளா அப்படின்ட்டு கேட்குறான். கடவுள் சொல்கிறாரு, நல்ல வேலை நீ என்னை நோட்டீஸ் பண்ணியே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த மனுஷன் சொல்கிறான், இல்லை நீங்கள் ஆற்றுக்கிட்ட, நிலத்துக்கிட்ட, விண்டுக்கிட்டலாம் பேசிகிட்டு இருந்தீங்க, அவங்களும் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் தான் கடவுளாக இருப்பீங்க அப்படின்னு நினச்சி ஓடி வந்தேன். எனக்கும் ஒரு குறை இருக்குது, நான் சொல்லட்டா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே காட் சொல்கிறாரு, யா ப்ளீஸ் கண்டினியூ, சொல்லு அப்படின்றாங்க. காட், the planet earth has become worse. We cannot live here. The temperature has increased. The air, water and land has become dirty. There is water scarcity. Give us rain, said the man. கடைசியாக பார்த்தா மனுஷன் என்ன சொல்கிறான்னா, கடவுளே இந்த பிளானட் இருக்குல்ல, பூமின்ற பிளானட், அது ரொம்ப மோசம் ஆயிடுச்சு. எங்களால் இங்கே வாழவே முடியல. இங்கே இருக்கிற டெம்பரேச்சர்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. காற்று, தண்ணி, நிலம் எல்லாமே ரொம்ப அழுக்காக இருக்குது. தண்ணிக்கு வேற பஞ்சம் இருக்குது. ஸ்கேர்சிட்டி மீன்ஸ் பஞ்சம். தெர் இஸ் ஷார்ட்டேஜ். எங்களுக்கு மழை தாங்க அப்படின்ட்டு. ஐ நோ பட் ஹூஸ் ஃபால்ட் இஸ் இட்? I created this planet especially for you to live happily. It is a gift for you and for your children, but you have spoiled it. How can you be so careless about life which is so precious? If you can repent and try to set things right,
You can live on, or else the doomsday is not far off, said God in a grave tone and went back to his heavenly abode. ஸோ கடவுள் என்ன சொன்னார், எனக்கு தெரியுது பட் யாரோட மிஸ்டேக் இதெல்லாம்? நான் இந்த பிளானட்டை நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக வாழணும், உங்கள் பசங்களுக்கெல்லாம் இது ஒரு gift மாதிரி தரணும் அப்படின்னு நினச்சி கொடுத்தேன். பட் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இதை கெடுத்துட்டு ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துட்டு இப்போ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களா? ஒழுங்கா இதுக்கெல்லாம் நீங்கள் சரி பண்ண பாருங்க. அப்படி இல்லாட்டி சீக்கிரமாக உங்களுக்கு அழிவு நிச்சயம் அப்படின்ட்டு காட் ரொம்ப கிரேவ்னா சீரியஸான டோனில் அவர் சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கு போயிட்டார். ஓகே, ஸோ வாட் டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் திஸ் லெசன் சில்ட்ரன்? இப்போ வந்து நம்ம கொரோனாவில் லீவில் இருக்கோம். கேன் யூ ரிலேட் எனி திங் ஃப்ரம் திஸ் லெசன்? ஸோ நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம், இந்நேரத்துக்கு கொரோனா வராமல் இருந்ததுக்கு முன்னாடி எங்கே பார்த்தாலும் குப்பை போடுவோமா? ஸ்கூலில் மேம் சொல்லுவாங்க டஸ்ட்பினில் போட்டுட்டு இந்த டஸ்ட்பின் நோ அங்கே போட்டுடுறது. அதை பெருக்கி நம்ம டஸ்ட்பினில் போடுறோமா? அப்புறம் அந்த டஸ்ட்பினில் இருக்கிறது ப்ராப்பராக ஒரு இடத்துக்கு போகுதா? இல்லை, தேவையில்லாமல் குப்பை போடுறோம். அப்புறம் நிறைய பிளாஸ்டிக் பேக்கேஜஸில் தான் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றோம். அது நல்லது இல்லைன்னு நமக்கு தெரியும், இருந்தாலும் பிளாஸ்டிக்ஸில் இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் வாங்கி சாப்பிட்றோமா? அதுவும் தப்பு. அதனால் என்ன ஆகுது, பிளாஸ்டிக்ஸ் அந்த மண்ணுக்குள்ளே போகாமல் மக்காமல் அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோடு அந்த மணலில் இருக்குது. அந்த மணலில் தான் நம்ம விவசாயம் பண்ணுறோம், அது சரியாக வளர மாட்டேங்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் போடுறாங்க. அதுலேருந்து வரதை ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கு எடுத்துக்கிறாங்க. ஃபுட் ப்ரொடக்ஷனில் டேஸ்ட் வரணுன்றதுக்காக கெமிக்கல்ஸ் போடுறாங்க. அதை மறுபடியும் நம்ம சாப்பிட்றோம். தண்ணி போய் ஹேண்ட் வாஷ் பண்ணணுன்னா என்ன பண்ணுறோம், ஒரு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு தண்ணியை நல்லா திறந்து விட்டுடுறோம். க்ளோஸ் பண்ணுறதில்ல, ஹாஃப் லீக்கேஜாக அந்த தண்ணி போகிறதுக்கும் எதுவும் நம்ம வாட்டர் மேனேஜ்மெண்ட், வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதில்ல. அது எல்லாம் சாக்கடைக்கு தான் போகுது, வேஸ்ட் ஆகுது. அண்ட் தென் வென் சம்மர் கம்ஸ் வி ஆர் ஃபீலிங் பேட், தண்ணி இல்லை. கரெக்ட். ஒரு இடத்துல லைட் போட்டோம், ஃபேன் போட்டோம்னாக்கா வேறு ரூம் போகும்போது ஆஃப் பண்ணுறதில்ல. ஸ்கூலில் மேம் எல்லாரும் சொல்லுவாங்க டோன்ட் கீப் த ஃபேன் ஆர் லைட் கோயிங் ஆன், ஸ்விட்ச் இட் ஆஃப். பட் கேட்குறோமா? கேட்கணும். கேட்டால் தான் வீட்டில் அம்மா அப்பாவுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் கம்மியாக இருக்கும். ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம எலக்ட்ரிசிட்டி சேவ் பண்ணாதான் ஒரு நேஷன் மொத்தம் எலக்ட்ரிசிட்டி கிடைக்காத இடத்துக்கு அவங்களால சப்ளை பண்ண முடியும். அப்படி சப்ளை பண்ணால் எல்லாருக்கும் எலக்ட்ரிசிட்டியும் கிடைக்கும், நமக்கும் பில் கம்மியாக இருக்கும், நம்மளால் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியும் நிறைய மிச்சப்படுத்த முடியும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அஸ். வீட்லேயே இயற்கையான முறையில் இயற்கையான சாப்பாடு சாப்பிட்டுட்டு, வெளியில் இயற்கையாக கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு, டேஸ்ட்டுக்காக பார்க்காம நாம் ஹெல்த்துக்காகவும் பூமியோட ஹெல்த்துக்காகவும் பார்த்தோம்னாக்கா இந்த வைரஸ் எல்லாம் எதுவும் வராது. இப்போ பாருங்க, நாமளே எல்லாத்தையும் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிட்டு we are working inside our home. வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறதுனால இந்த டைமில் என்னெல்லாம் நியூஸ் பார்க்குறோம் நாம்? கங்கா பாதி க்ளீன் ஆயிடுச்சு, ஏர் பொல்யூஷன் பாதி ரெடியூஸ் ஆயிடுச்சு, நாய்ஸ் பொல்யூஷன் இல்லவே இல்லை, பிகாஸ் நிறைய இடத்துல டிராஃபிக்காக ஹாங்க் பண்ணுறதில்ல அப்படின்னு நிறைய நியூஸ் கேட்குறோமா? So you all understood? Can you all relate this lesson? அதுதான். Okay, so what I will do now, apart from this understanding, இந்த புரிதல் தவிர்த்து நீங்கள் எல்லாரும் இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் இந்த மாதிரி சேஞ்சஸ் என்னெல்லாம் பண்ண போகிறீங்க, இந்த லெசன்லேருந்து கற்றுக்கிட்டு சேஞ்சஸ் என்னெல்லாம் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு ஒரு 5 points எழுதி அனுப்புங்க. ஓகே, and I will also send the worksheets. ஹார்ட் வேர்ட்ஸ் அனுப்புகிறேன், மீனிங் அனுப்புகிறேன், கொஷின்ஸ் அனுப்புகிறேன். எனக்கு அந்த ஒர்க் ஷீட்ஸ் கம்ப்ளீட் பண்ணி அனுப்புங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.